அனைவருக்கும் வணக்கம். நான் ராம்குமார், இந்திய சுயராட்சி கட்சி தலைவர் பேசுகிறேன். கோவையில் 10 வயது சிறுமி ஒரு இளைஞனால் வாலிபரால் கடத்தி செல்லப்பட்டு பாலியல் படுகொலை செய்யப்பட்டார். இது தமிழகத்தில் தொடர்ந்து நடந்து வந்துட்டுருக்குது. ஏற்கனவே இது சம்மந்தமாக பல வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி குற்றவாளிகளை உடனடியாக என்கவுண்டர் செய்யணும். இதுதான் நான் இன்றைக்கி சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கி சோசியல் மீடியா ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நிலையை நோக்கி போயிட்டுருக்கோம். நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறதே தெரியல. இந்த சமூகம் சீரழிஞ்சு போகிறதுக்கான அநியாயமான தொடக்கமாக இது தெரியுது. ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு எல்லாமே செக்ஸ் அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் மட்டும்தான் ரொம்ப ஜாஸ்தியாக வருது. போன் சைட்ஸு அளவுக்கு அதிகமாக இருக்குது. பாலியலை அந்த பாலியல் சம்பவங்களை ஜனங்க ஏற்றுக்கிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இன்றைக்கி வருது. ஏன்னா நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் கத்தி கூப்பாடு போட்டு அதை பற்றி பேசி அதை பற்றி கடுமையாக தண்டிக்கப்படணும், குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு மரண தண்டனை, உச்சபட்ச மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது பேசி பிரயோஜனமே இல்லைங்க. ஏன்னா நடந்துட்டுருக்கு. இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. இதுக்கு காரணம் என்னென்னா, இந்த சமூக வலைதளங்கள் அதை கட்டாயமாக கவர்மெண்ட் அதை பேன் பண்ணணும்னு சொல்ல, அதை கண்காணிக்கணும் அப்படிங்கிறது கூட சொல்ல. இந்த ஆபாச வீடியோங்கள், ஆபாச சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் கவர்மெண்ட் தடைப்படணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது ஒரு 60 வருஷ காலத்துக்கு முன்னாடி இந்த ஆபாசம் அப்படிங்கிறது இல்லாமல் இது ஒரு புனிதமான விஷயமா கருதப்பட்டு வந்தது. இன்றைக்கி அது முழுக்க இந்த புனிதம் ஆபாசமாக ஆயிடுச்சு. வக்கரம் அதுக்குள்ளே வந்துடுச்சு. இன்றைக்கி கிட்டத்தட்ட 100ல் 90% பேர் இன்றைக்கி பாலியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அதனால தான் இவ்வளோ கள்ளக்காதல்கள், துரோகங்கள், சுயநலங்கள், பாலியல் இச்சைகள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதுக்கு இந்த மாறிப்போன சமூகம் தான் காரணம். அந்த மாறிப்போன சமூகத்திலேருந்து வர்த்தவன் தான் இந்த மாதிரி குற்றவாளிகள். அவன் குற்றவாளிகளாக மாறுகின்றான். அதெல்லாம் விதை விருட்சமாகி இன்றைக்கி அவன் குற்ற சம்பவத்தில் ஈடுபடுற ஒரு நிலையை தான் வந்திருக்கு. இதுக்கு காரணம் என்னென்னா, இந்த மாதிரி ஆபாசம் நிறைந்த சோசியல் மீடியாக்கள் தான், போன் சைட்ஸ் தான். இதெல்லாம் கட்டாயமாக கவர்மெண்ட் தடை செய்யணும். ஒன்று. ரெண்டாவது, அரசாங்கம் ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைக்கு கட்டாயமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏன்னா பெரும்பாலான இளைஞர்கள் இன்றைக்கி 18 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே குடிக்கிறான், கஞ்சா யூஸ் பண்ணுறான், அப்படின்னு யூஸ் பண்ணுறான். ஒழுக்கங்கிறதே கிடையாது. ஒரு பப்ளிக் கிட்ட பயங்கர நியூசன்ஸாக நடந்துக்கிறான். சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லை. இது என்னவாச்சுன்னா, அவனுக்கு பிரேக் இல்லாத வண்டி மாதிரி அவன் தப்பை மேலும் மேலும் தப்பு செய்கிறான். அவன் செய்கிறதெல்லாம் ஹீரோயிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மக்களால் கற்பனையாக சித்தரிக்கப்படுகிறது. அவன் பண்ணுறது எல்லாமே ஹீரோயிசமாக ஜனங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் இந்த பிரச்சனைக்கான முதல் காரணம். இன்றைய இளைஞர்கள் பெற்றோரையே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெற்றோரையே கண்டிக்கிற பெற்றோரையே கடுமையாக தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பெரும்பாலான வீட்டில் நடக்குது. பெற்றோர்கள் இளைஞர்களை கட்டுப்படுத்த முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணுறான் அவன்? அந்த ஒரு ஒழுங்கீனத்தை ஒழுக்கமின்மையை இந்த மாதிரி பப்ளிக்கில் அவன் அப்ளை பண்ணுறான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. இதை கவர்மெண்ட் கட்டாயமாக இதுக்கு ஒரு இளைஞர்கள் நடைமுறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கட்டாயமாக கவர்மெண்ட்லேருந்து கொண்டாடணும். நான் இதை வலியுறுத்தல் செய்கிறேன், ப்ரெஷர் பண்ணுறேன். பண்டைய கால சமூகம் சங்ககால சமூகம் கட்டுப்பாடான ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்ட, ஒழுக்கத்தை அடிப்படையாக கொண்ட கலாச்சாரம். முன்னோர்கள், நமது முப்பாட்டன்கள், தாத்தாக்கள் எல்லாருமே ஒழுக்கத்தை தான் அளவுக்கு அதிகமாக போதிச்சாங்க. அதனால் நம்ம ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி குற்றச்சம்பவங்கள் இவ்வளோ இல்லை. இன்றைக்கி அது அவங்களாலேயே கட்டுப்படுத்த முடியல. அந்த கலாச்சாரத்திலேருந்து போயிட்டாங்க. இன்றைக்கி முழுக்க ஃபாரின் கல்ச்சர் தான். ஃபாரின் கல்ச்சருங்கிறது முழுக்க அபின் போதை கலாச்சாரம். இந்த போதை கலாச்சாரம் எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணுது. ஒரு லிக்கர் ஆகட்டும், செக்ஸுவல் அப்யூஸ் ஆகட்டும், என்ஜாய்மெண்ட்டு தான் லைஃப் தான் ஃபாரின் கல்ச்சர். முழுக்க போதை கலாச்சாரம். அந்த போதை கலாச்சாரத்தில் இன்றைக்கி 100க்கு 90 பேர் அதுக்கு அடிக்ஷன் ஆகிட்டாங்க, அடிமையாயிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இதுலேருந்து கட்டாயமாக நீங்கள்லாம் வெளியே வரணும். என்னென்னா வெளியே வரணும்னா, நல்ல விஷயத்தில் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு கெட்ட விஷயத்தில் தயவு செஞ்சு இதுலேருந்து வெளியே வர பாருங்கள். கட்டுப்பாடான வாழ்க்கை ரொம்ப ரொம்ப இனிமையானது, நேர்மையானது.
உங்களோட இருக்கப்படுறவர்களையும் அது வந்து பாதிக்காது. நான் அவ்வளோதான் சொல்லுவேன், சிம்பிளாக சொல்லுவேன். 2வது விஷயமா வந்து பேரண்ட்ஸ்க்கு நான் இன்றைக்கி சொல்கிறேன். அந்த 10 வயது சிறுமி வந்து காணாமல் போகிற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கிட்டு நீங்கள் முதல் குற்றவாளி. அந்த குற்றவாளி குற்றம் செய்த குற்றவாளியோட மிகப்பெரிய தண்டனைக்குரிய பயங்கரமான குற்றவாளிகள் யாருன்னா பேரண்ட்ஸ் தான். ஆனால் அந்த குழந்தை வந்து காணாமல் போகிற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? எங்கே இருந்தீங்க? என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? உங்களுக்கு என்ன அதோட வேலை? குழந்தைய வந்து உங்களோட பாதுகாப்பில் வச்சுக்கோங்க. இன்றைய காலகட்டம் அப்படி தான் இருக்குது. மோசமான காலகட்டம். குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படிங்கிற காலகட்டம்லாம் மாறிடுச்சு. அதனால் உங்களுடைய குழந்தையை நீங்கள் தான் சேஃப்கார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நடந்ததுக்கப்புறம் இழந்தது தான், போனது தான். அதுக்கு அழுது உருண்டு பிறண்டு எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த போராட்டம் பண்ணாலும் கேஸ் நடக்கும், வழக்கு நடக்கும். 10 வருஷம் கழிச்சு வந்து அவனுக்கு தண்டனை கிடைக்கும். அந்த தண்டனையினால உங்களுக்கு கிடைக்க போகிறது என்ன? நீங்கள் இழந்தது தானே. அதனால் நீங்கள் முதல்ல சேஃப்கார்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. உங்களோட குழந்தையை உங்களோட கண்காணிப்பில் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து நான் சொல்ல முடியும். இன்றைக்கி இதுதான் வழி. வேறு எந்த வழியும் கிடையாது. அடுத்ததாக கவர்மெண்ட்டுக்கு, தமிழக அரசாங்கம் இதற்கு உடனடியாக நிரந்தர தீர்வை கட்டாயமாக எடுக்கணும். தமிழக சட்டமன்றத்தில் புதிய சட்டமன்ற மசோதா தாக்கல் செய்யப்பட்டு இந்த மாதிரி பெண்கள் மீதான, சிறுமிகள் மீதான பாலியல் குற்றங்களுக்கு உடனடி தண்டனையாக, அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும். அதாவது ஒரு விஷயம், ஒரு பாலியல் சம்பவம் நடக்குது, அதுக்கு வந்து போலீஸ்காரங்க கேஸ் போகிறாங்க, அதுக்கு நீதிமன்றம் வந்து அவனுக்கு காவல் கொடுக்குது, அதுக்கப்புறம் வந்து கேஸ் வந்து வழக்கு நடக்குது, ஆதாரம் கொடுக்கப்படுது. இதெல்லாம் ஏன் தேவையில்லாத ஒன்று? நேரடி குற்றங்களுக்கு நேரடி தண்டனை. எவ்வளோ குற்றங்கள் வந்து வெகு சீக்கிரமாக நடக்குதோ அதே சீக்கிரத்துக்கு அவனுக்கு தண்டனையும் வழங்கப்பட வேண்டும். இதுதான் வந்து சரியான தீர்வாக இருக்கும். ஒரு 10 பேர் போட்டு தந்தா தான் என்ன? 10 பேர் செத்து போனால் தான் என்ன? இந்த மாதிரி குற்றவாளிகளை வந்து அவனுக்கு எதுக்காக வந்து அவன் மேலே கேஸு, எதுக்காக அவன் மேலே வந்து வழக்கு நடைபெறணும்? அவன் தான் குற்றவாளியும் தெரியுதே, ஆதாரம் இருக்குது, சூழ்நிலை இருக்குது, சாட்சிகள் இருக்குது, உடனடியாக என்கவுண்டர் பண்ணிப்போங்க. இதுதான் விஷயம். அதுதான் இதுக்கு தான் சட்டம் கொட்டாரணும் அப்படின்னு சொல்கிறேன். நேரடி குற்றங்களுக்கு நேரடி தண்டனை அப்படிங்கிறது மட்டும்தான் சரியாக இருக்கும். இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டிருக்கின்றது. அரசாங்கத்துக்கு நான் இதை தான் வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். மற்றபடி என்னுடைய பார்வையில் என்னென்னா, எல்லாரும் மாறணுங்க. மாறலைன்னா ரொம்ப கஷ்டம். ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை வந்து பிரேக் இல்லாத வண்டி மாதிரி. அதுக்கு வந்து எந்த ஒரு தீர்வும் கிடையாது. கட்டுப்பாடான வாழ்க்கை தான் கட்டாயமான வாழ்க்கையாக நம்ம வாழணும். அது இல்லைன்னா எந்த விதத்துலையும் நம்மளுக்கு வந்து வாழ்க்கை வந்து பிரயோஜனம் இருக்காது. அந்த ஒழுக்கக்கேடான நிலையை கிடைக்கிற சந்தோஷம் வந்து இட் இஸ் நாட் பர்மனண்ட், ஒன்லி டெம்பரவரி. தயவு செய்து அடுத்தவர்களை துன்புறுத்தாதீங்க. சக மனிதர்களை நேசிக்க பழகுங்கள். இதுதான் வாழ்க்கையோட அடிப்படை நியதி. பாலியங்கிறது ரொம்ப ரொம்ப இனிமையானது, புனிதமானது, தெய்வீகமானது. அது இல்லைன்னா வந்து இன்றைக்கி உலகமே இல்லை. ஆனால் அதை வந்து அட்டம்ப்ட் ரேப்பாக மாறினது தான் இன்றைக்கி மிகப்பெரிய பிரச்சனை காரணமாக இருக்குது. எனவே அனைவரும் கட்டாயமாக மாறுங்கள், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். உங்களுடைய சுதந்திரம், பிரைவசி அப்படிங்கிறது கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுங்கள். வேறு என்ன சொல்கிறது? மீண்டும் சந்திப்போம். அனைவரும் கட்டாயமாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.